World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் ஆசான் வல்லரசு தினேஷ் ராஜா. நம்முடைய சஷ்டிக் சுரத்துடைய பயனாளர்கள் மற்றும் ஆன்லைன் அஸ்ட்ரோவி நேயர்களுக்காக ஒரு முக்கியமான அறிவிப்பை இந்த வீடியோவில் நான் கொடுக்க போகிறேன். ஸோ ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜாதகம் பார்த்த வாடிக்கையாளர்களுக்காகவும் நிறைய பொதுமக்களுக்காகவும் நம்மளுடைய சஷ்டிக் டூரிசம் சார்பாக நிறைய ஸ்பிரிச்சுவல் பரிகாரம் நம்ம செய்து கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் கொடுமுடி மும்மூர்த்திகள் இருக்கக்கூடிய கொடுமுடிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய மகுடேஸ்வர ஸ்தலத்தில் நம்ம நட்சத்திர தோஷ நிவர்த்தி பரிகாரங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பொதுவாக பார்த்திங்கன்னா 27 நட்சத்திரங்களில் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் தோஷம் மிகுந்த நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த தோஷம் மிகுந்த நட்சத்திரங்களுக்காக ஒவ்வொரு மாதமும் நம்ம 4வது வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை அன்று கொடுமுடியில் நம்ம பரிகாரம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி தோஷம் மிகுந்த நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அஸ்வினி மகம் மூலம் திருவாதிரை சுவாதி சதயமன் இந்த 6 நட்சத்திரங்களும் மிகவும் தோஷம் மிகுந்த நட்சத்திரங்கள் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த நட்சத்திரங்களில் கிரகம் இருக்கிறவங்க, இந்த நட்சத்திரத்தில் லக்ன புள்ளி அமர்ந்தவங்க, இந்த நட்சத்திரமே ஜென்ம நட்சத்திரமாக உள்ளவர்கள், இந்த நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் இருந்து தசாபுத்தி நடத்துகிறவங்க மோசமான பாதிப்புக்கு உள்ளாவீங்க. ஏன்னா அந்த நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான விளைவுகளை ஏற்படுத்தும். பொதுவாக இந்த அஸ்வினி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது செய்வனி தோஷத்தை சொல்லும், மகம் பித்ரு சாபத்தை சொல்லும், மூலம் தெய்வ குத்தத்தை சொல்லும், திருவாதிரை தற்கொலை சாபத்தை சொல்லும், சுவாதி தொழிலாளர் சாபத்தை சொல்லும், சதயம் பொருளாதார குற்றத்தை சொல்லும். இந்த மாதிரியான விஷயங்களை முன்ஜென்மத்தில் செஞ்சுருப்பாங்க. அவர்களுக்கு இந்த 6 நட்சத்திரங்களில் கிரகங்கள் உட்காந்துருக்கலாம், லக்ன புள்ளி இருக்கலாம், இல்லை அதுவே ஜென்ம நட்சத்திரமாக அமைஞ்சிருக்கலாம். இப்படிப்பட்டவங்க என்ன பண்ணணும்னா கொடுமுடியில் பரிகாரம் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் 14 கர்ம நட்சத்திரங்களுக்கும் அவங்க பரிகாரம் பண்ணணும். ஸோ 14 கர்ம நட்சத்திரங்கள் ஜோதிடத்தில் இருக்குது. அஸ்வினி, மிருகசீரிஷம், திருவாதிரை, ஆயில்யம், பூரம், அஸ்தம், சித்திரை, அனுஷம், மூலம், பூராடம், உத்திராடம், அவிட்டம், பூரட்டாதி, உத்திரட்டாதி இந்த 14 கர்ம நட்சத்திரங்களுமே ஏதாவது ஒரு வகையில் அந்த மனித வாழ்க்கையை பாதிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த ஒவ்வொரு கர்ம நட்சத்திரத்துக்கும் பின்னாடி ஒரு ஹிஸ்டரி இருக்குது. அது என்ன மாதிரி கர்மாவை சுமந்துருக்குன்னு. அப்போ அந்த கர்மாவுடைய விளைவுகளை மக்கள் சந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த 14 கர்ம நட்சத்திரத்தில் உங்களுக்கு லக்ன புள்ளி அமர்ந்தாலோ, கிரகங்கள் அமர்ந்தாலோ, அல்லது சந்திரனே அமர்ந்து ஜென்ம நட்சத்திரமாக வந்தால் நீங்கள் அனைவரும் கண்டிப்பாக வாழ்நாளில் ஒரு தடவையாவது இந்த கொடுமுடியில் நட்சத்திர தோஷ பரிகாரம் நிவர்த்தி பண்ணிக்கணும். மேலும் கிரகண தோஷம் இருக்கிறவங்க, சூரியன் ராகு, சூரியன் கேது, சந்திரன் ராகு, சந்திரன் கேது இருக்கிறவங்க கிரகண தோஷம், சந்திர கிரகணம், சூரிய கிரகணத்தில் பிறந்தவங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களும் இந்த கொடுமுடியில் இந்த பரிகாரத்தை செய்து கொள்ள வேண்டும். இப்படி செய்யறதுனால என்ன ஆகும்னா, அதனால் என்ன விளைவுகளை நீங்கள் சந்திச்சுட்டு இருந்தீங்களோ அந்த விளைவுகள்லாம் உங்கள் லைஃப்பை விட்டு நீங்கி என்னெல்லாம் தடையாக இருந்ததோ அந்த தடைகள்லாம் நீங்கி உங்களுக்கு நல்ல காரியங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த நட்சத்திர தோஷ பரிகாரத்தில் இருக்குது. இந்த பரிகாரம் ஒரு 3 to 4 மணி நேரம் நடக்கும். அரச மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமேல் அதுக்கான சங்கல்பம் எடுத்து அதுக்கான சங்கல்ப பூஜை செஞ்சு அதுக்கப்புறம் ராகுகேது நிவர்த்தி பண்ணி, மாந்தி தோஷ நிவர்த்தி பண்ணி, நட்சத்திர தோஷ நிவர்த்தி பண்ணி அதுக்கான யாகம் வளர்க்கப்பட்டு அதுக்கப்புறம் பூஜை செய்யப்படும். கஜ பூஜை, யானையை வச்சு பூஜை செய்வோம். அஸ்வமேதா யாகமும் அஸ்வமேதா பூஜையும் நடைபெறும். இப்படி ஒரு ஆத்மார்த்தமாக இவ்வளோ விதமான விஷயங்களும் அந்த கொடுமுடியில் நடத்தி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது 2 விதமாக நடக்கும். ஒன்று 4வது வெள்ளிக்கிழமை, அந்த 4வது வெள்ளிக்கிழமை நடக்கிற பரிகாரத்தில் நானே கூட உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து பண்ணி கொடுப்பேன். 4வது ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற பரிகாரத்தில் நான் வரமாட்டேன். நம்மளுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் தனபாக்கியம் மேடமும் நந்தகுமார் சாரும் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த 2 நாளையும் நீங்கள் கொடுமுடி பரிகாரத்துக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு பரிகாரமாக அது இருக்கும். நீங்கள் அந்த பரிகார சென்டரில் உட்காந்து பரிகாரம் பண்ணும்போதே உங்களுக்கான விளைவுகளையும் ரிசல்ட்டையும் நீங்கள் உணர முடியும். அப்படிப்பட்ட ஒரு வைப்ரேஷன்ஸ் இந்த பரிகாரத்தில் இருக்கும். யாரெல்லாம் இந்த பரிகாரம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஜாதக அமைப்பில் பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே இந்த கொடுமுடியில் பரிகாரம் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் முன்பதிவு பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.